Hi guys, welcome to our new video. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஈரானிய டொமேட்டோ சிக்கன். ஆமாங்க, இது டிஃப்ரெண்ட்டான மெனு. வாட்டரே கிடையாது, ஒன்லி டொமேட்டோ ஜூஸில் மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம செய்ய போகிறோம். அதுவும் ஹெர்பல் சிக்கனில் தான் செய்ய போகிறோம். ஒமேகா ஹெர்பல் சிக்கன். சரிங்களா? வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பு மேலே கடாயும் வச்சாச்சுங்க. கடாயில் எண்ணெயும் ஊற்றியாச்சு. சரிங்களா? நான் கொஞ்சம் மெதுவாக தான் வீடியோ எடுத்தேன். அதில் நம்ம அந்த பட்டை வகைகள் எல்லாம் போட்டுக்கணும். இதே அங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. வரமிளகா, அதாவது சிகப்பு கலரில் வருங்க. இது நோ மசாலா. இது வரமிளகா. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் போடணும். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி 3/4 கிலோவுக்கு 8 தக்காளியிலேருந்து, அதாவது 8லேருந்து 10 தக்காளி வரையும் போடணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுவிதமான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. அப்போ சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணணுங்க. எந்த நாடாக இருந்தாலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான்வெஜ்ஜுக்கு மஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை எப்படி அரிஞ்சு போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு ஆப்பிள் தக்காளி, பெங்களூர் தக்காளி வந்தால் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஜூஸஸ் நிறையா வரும், சீடு கம்மியாக இருக்கும். அதனால் இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பெங்களூர் தக்காளி தான். இது பின்னாடி எப்படி வெந்து அந்த கிரேவி ரெடியாகுங்கிறத ஒரு சின்ன மியூசிக்கில் பாருங்கள். நம்மளுக்கு கிரேவி எப்படி ரெடியாகி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒமேகா ஹெர்பல் சிக்கனை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஏன் அடிக்கடி ஒமேகா ஹெர்பல் சிக்கன் நான் சொல்கிறேன்னா, இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த இதுக்கு சாஃப்ட் கறியை விட போனோடு போகிறது தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். வாங்க பின்னாடி. நமக்கு இப்போ ஈரானிய டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்பூர் ஸ்டைலுங்கிறதுனால கொத்தமல்லி போட்டு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நம்மளோட புது டிஷ் டொமேட்டோ சிக்கன். இது ஈரானோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டொமேட்டோலேயே வெந்திருக்கும். நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? புதுவிதமான டிஷ்ஷெல்லாம் யோசித்து நம்ம பண்ணணும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். கடையில் மேக்ஸிமம் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் ஹெர்பல் சிக்கனில் செஞ்சது. ஒமேகா ஹெர்பல் சிக்கன். ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்காக. அப்படியே இந்த டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸோடு தான் அப்படியே சிக்கன், ரைஸ் எல்லாத்துலேயும் இறங்கியிருக்கு. சிக்கன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க பாருங்க. சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டொமேட்டோ உள்ளே இறங்கியிருக்கு. வேறு விதமான டேஸ்ட்டு வாய்ப்பே இல்லை. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புதுவிதமான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.